அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானுக்கு சோதனையான ஒரு காலம், ஈமானுக்கு சோதனையான ஒரு காலம். திருமிதியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் காபிது அலா தீனி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். இந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது, ஒரு முஸ்லிம் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாப்பது, நெருப்பு தணலை உள்ளங்கையில் வைத்திருப்பதை விட பயங்கரமான ஒரு காலம். பாதிரு பில் அமாலி ஃபித்தனன் ககிதஇல் லைலில் முத்ரிம். முஸ்லிமில் வருகிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இந்த காலத்தில் வரும் என்றால், எப்படி இரவுடைய இருட்டு படிப்படியாக கூடிக்கொண்டே செல்லுமோ அதே போல ஈமானுக்கு சோதனைகள் இந்த காலத்தில் வந்து கொண்டே இருக்கும். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. சொன்னார்கள், காலையில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், காலையில் முஃமின்களாக இருப்பார்கள், மாலையில் காஃபிர்களாக மாறி விடுவார்கள். யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. அற்ப உலகத்துக்காக, அழிந்து போகக்கூடிய துனியாவுக்காக இஸ்லாத்தையே விற்கக்கூடிய சமூகம் உருவாகும். அண்மையில் ஒரு குடும்பம் வெறுமனே 10,000 பணத்துக்காக இஸ்லாத்தை விற்றார்கள். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமிதியில் வருகிறது, யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. சாப்பாட்டு ராமர்கள், சாப்பாட்டு பிரியர்கள் எப்படி சாப்பாட்டு தட்டின் பக்கம் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு விடுத்துக்கொண்டு அடித்து முட்டி கொண்டு வருவார்களோ அதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக இந்த காலத்தில் போட்டி போடுவார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ். ஏன் யா ரசூலல்லாஹ், நாங்கள் சிறுபான்மையினராக இருப்போமா, எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்பாமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இல்லை, பல் அன்தும் கஸீர், நீங்கதான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள், நீங்கதான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள். ஆனால் வலாக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇ ஸீல், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு வரும் சருகுகளைப் போல, வெள்ளத்தில் மிதந்து வரும் குப்பை கூலங்களைப் போல சக்தி இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் 2 நோய்கள் குடிகொண்டு விடும். முதலாவது நோய் ஹுப்பு துன்யா, துனியாவுடைய மோகம்.